ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இயற்கையான இலைகளை வச்சு சூப்பராக ஒரு டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மருதாணி இல்லாமல், அவரி இல்லாமையே உங்களால் வந்து முடிய கருப்பாக்க முடியும். ஒரு நைட்டு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப மை மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்க பாருங்கள். இல்லை ஒரு ஆயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. செம்ம சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் முடியல காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து 2 நாள் வந்து போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்கள் முடியும் வந்து நல்லா அடர்த்தியாக கருமையாக கருன்னு வளரும். செம்ம ரிசல்ட் தரக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து ஆயுசுக்கு உங்களுக்கு நிறைய முடி வராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கருன்னு இதை வந்து முடியல அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அவ்வளோ சூப்பராக முடியல வந்து பிடிச்சிக்கும். நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி அப்ளை பண்ணி ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு லைட்டாக மாறும். மறுபடியும் 2வது ட்ரிப்பு நீங்கள் போடுறீங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நல்ல கலர் வந்து மாறும். தொடர்ந்து இது நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை பொறுத்து ஒரே வாரத்தில் கூட நரைமுடி மாறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கலரில் வந்து நல்ல இரும்பு சட்டியில் மாறும். சரிங்களா? இப்போ இது என்ன பொருள், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ஹேர் டை போட்டு அரிப்பு, அலர்ஜி, மருதாணி அல்லது அவரி இலை இந்த மாதிரிலாம் போட்டு தான் முடியை வந்து கருப்பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த ஹேர் டை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து நிறைய முடி நல்லா கருப்பாக மாறுறதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமவல்லி இலை. இதை வந்து கற்பூர வள்ளின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லாவே வந்து கேரளா ஸ்பெஷல். இது வந்து கேரளா டைலையும் சரி, ஆயிலையும் சரிங்க. இதை வந்து இந்த கற்பூரவள்ளியை அதிகமாக டையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக மண் இல்லாமல் கழுவிக்கோங்க. சரிங்களா? கற்பூரவள்ளி இலையை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார், இப்போ இதில் குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம முடியை நிரந்தரமாக கருப்பாக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் அப்படின்னா நம்ம கறிவேப்பிலை. நல்லா ஒரு 3 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலையை எடுத்துகிட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இப்போ இந்த கறிவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது செம்பருத்தி இலை. நிறைய பேர்த்துக்கு செம்பருத்தியோட பெனிஃபிட் வந்து தெரியவே மாட்டேங்குதுங்க. முடி கொட்டுறது, முடி கருப்பாகிறது, முடி அடர்த்தி ஆக்குறது, அது எல்லாமே வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த செம்பருத்தி இலையை நீங்கள் சேர்த்து டை போட்டு பாருங்கள். முடியும் வந்து உதிராது. அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலையோட பெனிஃபிட் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். முடி வந்து காடு மாதிரி வளரும். நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக இருக்கும் முடி. நிறையா பேர் திப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு கருமையான முடியை குடிக்கக்கூடியது தான் இது வந்து செம்பருத்தி இலை. இப்போ இதையும் வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 10-20 இலைக்கு பக்கம் நீங்கள் செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த குச்சி இல்லாமல் இலையை மட்டுமே பறிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அரைக்கிறப்ப நைஸாக வந்து அரைப்படும். இந்த மாதிரி வந்து சுத்தமாக அந்த குச்சியே இல்லாமல் இலையை மட்டுமே வந்து பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக. ஏன் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அரைப்படும் இந்த மாதிரி போடுறப்ப. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண அந்த காஃபி நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரைக்குமே நீங்கள் இதில் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அரைப்படாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. காஃபியோடு நீங்கள் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா நைஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி ஷாம்பு மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து அந்த செம்பருத்தி இலை போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா ஜெல்லு பதத்துக்கு கொடுக்கும். இதில் வந்து நம்ம கறிவேப்பிலையும் கூட சேர்த்து கற்பூரவள்ளி இலையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக வந்து முடி வந்து கருப்பாகும். காஃபியும் உள்ளே சேர்த்துருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு கண்டிப்பாக திக்னஸாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. மெயினாக இதுக்கு வந்து இரும்பு கடாய் வந்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். டை வந்து ரெடி பண்ணுறப்ப இரும்பு சட்டியில் பண்ணினீங்கன்னா நல்லா ஒரு பெனிஃபிட்டு, ரிசல்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து இரும்பு சட்டியை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பராக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் பொடியாக நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கல, அதனால் வந்து நான் பொடியாக அதில் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஆம்லா பவுடர். சரிங்களா, நெல்லிக்காய் பவுடர் தான் அது. ஏன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் இதில் அரைச்சிருக்கலாம். அது கிடைக்காதனால நான் நெல்லிக்காய் பவுடரை வந்து யூஸ் பண்ணுறேன். நெல்லிக்காய் பவுட்ரு நார்மலாகவே உங்கள் முடியை வந்து சும்மா தேங்காய்நெய்யில் கலந்து தேய்ச்சிங்கனாவே உங்கள் முடி வந்து கருப்பாகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செம்பருத்தியோடும் கறிவேப்பிலையோடு சேர்றப்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த புளிப்புத்தன்மை ஆம்லா பவுடர் உள்ளே போனதே கலர் வந்து பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு. நம்ம வந்து ஆம்லா பவுடர் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி அதிகம். அதனால் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனை உங்களுக்கு டோட்டலாக வராது. எப்போவுமே ஆம்லா பவுடரை மட்டும் நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வர்றப்ப சுத்தமாக வெள்ளை முடி வந்து வரவே வராது. இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி ஆரம்பிக்குது, இல்லை ஆரம்பிச்சிருச்சு, இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டேயை வாரத்தில் 2 டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்ளை பண்ணி 1 to 2 மணி நேரம் கூட தலையில் வச்சுருந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்க்காமே அக்கா இதை சேர்க்கலாமா, அதை சேர்க்கலாமா, இந்த பொடி சேர்க்கலாமா, எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணுங்கிறீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா, கண்டிப்பாக இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். ஓரளவுக்கு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த திக்னஸ் வந்து வரணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப கீழே ஒழுகிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து திக்காகிட்டே இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆம்லா வந்து சேர்த்ததுக்கப்புறம் அதோட கலரிங் உங்களுக்கே தெரியுது பாருங்கள், நல்லா மாறிடுச்சு கருன்னு. ஆனாலும் இதை அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா, இதை நல்லா மூடி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணினதுக்கப்புறம் காலையில் நைட்டெல்லாம் இரும்பு சட்டியில் வந்து ஊறட்டும். எப்போவுமே இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து அந்த ஒர்க் ஆகும். அதே மாதிரி எல்லா சத்துக்களும் நல்ல அந்த டையில் வந்து கிடைக்கும். இரும்பு சத்து எல்லாமே உள்ளே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காலையில் வந்து தடவிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னா நார்மல் தண்ணியில் அலசுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டு இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவு திக்காயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எதுவுமே பண்ணாமல் நல்ல கருப்பாக தான் இருக்குது. இன்னுமே அடர் கருப்பாக கிடைக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஆறுனதுக்கப்புறம் டைட்டாக நம்ம மூடி போட்டு வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூடு வந்து அதிகமாக இருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நான் வந்து மூடி அப்படி தான், நீங்கள் நிறையா பேர் வந்து தட்டு மாதிரி வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்காமல் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும்.
மூடி வந்து இந்த மாதிரி வந்து போடணும். இங்கே பாருங்கள், அந்த டை கலவாக ஒரு துளி கூட அந்த கேப் வந்து தெரியவே கூடாது. இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சிங்கன்னா தான் அதோடய ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருங்க ஓப்பன் விட்டு அந்த மாதிரியெல்லாம் தட்டு போடுறீங்களா, அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி கவர் பண்ணுங்கள். டைட்டாக ஒரு தட்டு போட்டு மூடிட்டு காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் சூடு அதிகமாக இருக்குது, அதனால் நான் மூடி போடலை. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வந்து மூடி போட்டு வச்சுருவேன். காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கலர் வந்து நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜெல்லு மாதிரி செம்மையாக வந்து ரெடி ஆகிருக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குங்க. இதை நீங்கள் நல்லா இரும்பு சட்டியில் மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மருதாணி அவரி அதை விட வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். தலையில் அரிப்பு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நரைமுடி இருக்கிற இடத்துல மட்டுமே நீங்கள் தடவிட்டு கூட காய வச்சு கூட நீங்கள் தலை சீவிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். இதை வாரத்தில் 2 டைம் வந்து போட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியும் அப்படி தான் ரொம்ப கருப்பாகி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயுசுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நரைமுடியே வராது. அந்தளவுக்கு கேரண்டி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான். இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வெள்ளை முடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து அந்த இருக்கிற இடம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுங்க. பாருங்கள், அந்த இடத்துல வெள்ளை முடியவே காணும். அவ்வளோதான், வச்சதே வந்து அது அப்படியே கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள், வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டச்சப் மட்டும் பண்ணி விடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் குளிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதில் பார்க்கலாம். பாய்.